பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மிகவும் சந்தோஷமான இந்த அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நம்முடைய தேவன் பெரியவராக இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொன்னதான வார்த்தை, இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லி தங்களை குறித்து தங்களுடைய பாரம்பரியத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்களே தவிர இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை சத்தியங்களை கேட்பதற்கு மனமற்றவர்களாக காணப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதை அப்படி செய்தார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் புறஜாதிகள் விசுவாசத்தினாலே கேட்டார்கள், அது புறஜாதிகளுக்குள்ளே பலன் செய்தது. இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட விசுவாசத்தோடு தேவனுக்கு அடுத்த காரியங்களில் காணப்படும் போது நிச்சயமாக அந்த வார்த்தைகள் நம்மளை பலன் செய்யும் என்கிறத நாம் நன்றாக புரிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இன்னும் உனக்கு 50 வயதாகவில்லை, நீ ஆபிரகாமை எப்படி கண்டாய் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வினவினார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு அங்கே முழக்கமிட்டார் என்று பார்க்க. இந்த காலை வேளையில் நாம் ஆராதிக்கிற தேவன் அனாதி தேவனாய் இருக்கிறார். ஆதி காலங்களுக்கு முன்பான தேவன் அனாதி காலம் தொட்டே இருக்கிறார். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே இந்த தேவன் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறத பார்க்க. நமக்காக கர்த்தர் இரட்சிப்பின் வசனத்தை அனுப்பியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், இந்த வசனத்தின்படி ஜீவிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் படிக்கிறோம், நான் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பாருங்க, தேவனே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிறேன் என்கிற சத்தம் மோசைக்கு வனாந்தரத்திலே உண்டாயிற்று என்று பார்க்க. அவன் அந்த முச்செடியை உற்று பார்க்க துணியாமல் அவன் என்ன செய்தான்? பாருங்க, அங்கே காணப்பட்டான் என்று பார்க்க. இந்த அருமையான காலை வேளையிலும் கூட இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை அவரை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆபிரகாமுக்கு முந்தினவர் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அனாதி காலம் தொட்டே இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம், அவருடைய கிருபைகளை பற்றி கொள்வோம். அவர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் என்று சொல்லி உம்மை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறீரப்பா. நீர் எங்கள் முற்பிதாக்களின் தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்களும் ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்கள் நடந்த வழியிலே நடக்க, எங்கள் பாரம்பரியங்களை உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்க ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும். தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிலைத்திருக்கட்டும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும்.
இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless.